சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா மா ஜனோ டேய் என்னடா ஆமா அங்க பாரு என்ன கையல் கையல் அழகா இருக்க கையல். உன் அழக பார்த்து ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. உனக்கு இந்த பாவாடை தாவணி ரொம்ப பொருத்தமா இருக்கு. அக்கா அக்கா பாவாடை தாவணி மல்லிகை பூவு கலக்குறக்கா. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. என்னடி பண்ற? சூப்பரா இருக்கக்கா. அந்த பாட்டுல வர தேவயானி மாதிரி செம்ம கியூட்டா இருக்குக்கா. அக்கா நானும் பாவாடை தாவணி தானே போட்டிருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாமா? அண்ணே போன் கொடு. உனக்கு இம்புட்டு ஆசை இருக்காடியாத்தா? இன்னும் நிறைய ஆசை இருக்கு பாட்டி. உனக்கு சுடிதார் போட்டு விட்டு பாட்டி யூ ஆர் மை பியூட்டின்னு டான்ஸ் ஆடணும். இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கு. இருக்குடியே இருக்கும். கையல், நீயே விருப்பப்பட்டாலும் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்ட. சொல்லு, யாருக்காக பண்ணிருக்க? சொல்லு கையல், யாருக்காக பண்ணிருக்க? அக்கா வெக்கப்படுறதுல தெரிய வேண்டாம். எழில் மாம்சம் வாங்கி கொடுத்த கிஃப்ட் தான் இது. இல்லக்கா? கயல், எங்க மாப்பிள்ளை ஆளை காணோம்? ஆமாங்க. அக்கா மாம்ஸ் தமிழ்நாட்டு மன்மதனே வாராய், பெண் மயங்க மயங்க நடந்து நடந்து வாராய். நீ இந்திர மகாராஜனே, வெற்றி மாலைக்கென்று பிறந்தவனே. நீ தொட்டதெல்லாம் ஜெயமாக, சொன்னதெல்லாம் நிஜமாக. கண்ணி நிலா வந்துருச்சு கனவு தாட. மாம்ச கிராமத்துக்கு போறேன்னு சொல்லவும் கிடைக்கிற குட்டி கேப்ல அக்காக்கு அழகான ஹாஃப் சாரி ரெடி பண்ணிட்டீங்க. ரியலி ஒரு கிரேட் மாம்ஸ். உண்மையிலேயே அக்காக்கு இன்னொரு அம்மா தான். ஏய், எதுக்கு இதெல்லாம் இப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் இல்ல மாம்ஸ். இந்த குட்டி குழந்தைங்களை ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது அம்மாக்கெல்லாம் இப்படிதானே ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க அக்காவை ரெடி பண்ணிருக்கீங்க. அக்காவை இப்படி எல்லாம் பார்த்ததே இல்ல தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் மாம்ஸ். காமாட்சி, பெரியப்பா வாங்க பெரியப்பா. வாங்க மாமா. ஆனந்தி அதை எடு சீக்கிரம். உட்காருங்க பெரியப்பா. மூர்த்தி, கோவில்ல நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்பதான் அங்க போய் பாத்துட்டு வரேன். சரி. பூ அலங்காரத்துல இருந்து ஐயருக்கு பூஜை சாமான் வாங்கி கொடுக்கற வரைக்கும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு பிரச்சனையும் இல்லடா. பெரியப்பா சூப்பர் பெரியப்பா. நீங்க இல்லனா இந்த வேலை எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருக்காது. ஏன் பொன்றா கயலு, அவன் நிச்சயத்துல ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் கைமாறா உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேனே தெரியல மாமா. அட என்னமா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கயலு, உன்னை இப்படி பார்க்க அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. அப்படியே 16 வயது நிலை படத்துல வர்ற ஸ்ரீதேவின்னு நினைப்பு தாவணி போட்டிருக்கா.
நக்கல் அடிச்சதெல்லாம் போதும். என்ன விஷயமா வந்தீங்களோ அதை எங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும்ல. நீதாம்மா என்ன நக்கல் அடிக்கிற? எதை பேசினாலும் இப்படி குத்தமாவே பேசினா என்னம்மா பண்றது? உனக்காக நான் காலையில இருந்து எப்படி ஓடி ஆடி உன் நிச்சய வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா?